பொள்ளாச்சி இப்போது நம்ம மேலே வந்துட்டு இப்போ எங்கே பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாசி பெரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே கோயிலுக்கெல்லாம் போகல. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கோசரம் அங்கே ஃபஸ்ட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் வந்துடலாம், கொல்லிக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்துடலாம் அப்படின்னு பிளான். ஓகேங்களா? இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குட்டி பையன் இருக்காங்க, கவின், இந்த பையன் பேர் என்னன்னு தெரியுங்களா? கவின். பயப்படாதடா, சும்மாடா, வீடியோ தான், யூடியூப். இந்த பையன் பேரும் கவின். அன்எக்ஸ்பெக்டடாக சும்மா நேம் கேட்டோம், கவின் சொன்னான். என் பேர் என்னன்னு தெரியுமா? கண்டுபிடிச்ச ஞாபகம் வச்சுருக்கான். ஏன்னா வந்து நாங்கள் சாப்பாடுக்கு வந்து எங்களுக்கு வந்து சர்வ் பண்ணோம். ஸோ அவனே வந்து பேர் கேட்ட, சும்மா எதார்த்தமாக கேட்டால் அவன் கவின்னு சொன்னான். அப்படியே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. மேலே போயிருக்கிறீங்க நீங்களாங்க? போனது இல்லையா? போயிருக்கியா? வீக்லி ஒன்ஸ் போயிடுவேன். சாப்பிட்டே இல்லையா? விஜய் ஃபேனா? தளபதி கச்சேரி. எவ்வளோச்சு? 50 ரூபா. 50 ரூபி. ஓகே, 50 ரூபியா? நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? எவ்வளோ தரணும்? ஓகே, நிஜமாலும் நல்லா இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்தது, மோசம்லாம் சொல்லணும், நல்லா இருந்தது. பணியாரம் நல்லா இருந்தது, தோசையும் நல்லா இருந்தது. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து தரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த ரூட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வண்டி நிறுத்திக்கலாம், வண்டியை பார்க் பண்ணிட்டு நிறுத்திக்கலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால நாங்கள் அக்கா கடை அங்கே தான் டிஃபன் சாப்பிட போனோம். ஸோ அவங்க கடைக்கிட்டே முன்னாடி நிறுத்திட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து ட்ரெக்கிங் போகிற ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குள்ள ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும், ட்ரெக்கிங் போகணும். 10 ரூபா போட்டு தாத்தா நல்லா போக முடியல. தாத்தாவோட டென்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 வழி போகுது கைஸ். இந்த வழி போகணும். 2 வழியில் இந்த மேலே போகிற வழின்னு நினைக்கிறேன். இதுதான். சத்தம் கேட்குதா? இல்லை, இடமே அருவி போட்டுற இடம் மாதிரி தான் இருக்குது. இங்கே எல்லாம் சுற்றி ஃபால்ஸாக தானடா இருக்குது. உடும்பு தொலைஞ்சாத. ஓ அப்பா, என்னடா कितना किलोमीटर भाई? 2 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் தான்டா, கம்மியாக தான் இருக்கும். பின்னாடி பார்க்குறீங்களா? ஏடா கூடமா நடந்தோம்னா கீழே கல் பார்த்தீங்களா? விழுந்தா சல்லியாக போயிடும். இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளோட எங்கேருந்து போயிருக்கீங்க? நாங்கள் வந்து சங்கிரி. நீங்கள் தான் கேட்கணும். சங்கிரி நம்ம திருச்செங்கோடு தான். திருச்செங்கோடா? ஓகே, இது சொல்றா போலாங்களா? ஓகே. இது நாங்கள் எப்பவுமே ரெகுலராக யூஸ்வலாக வருஷம் வருவோம். அரசு இது சங்கிரியா நம்ம மாமா சொல்றா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? யாரு? இல்லை, நம்ம ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காரு. அவரு அந்த ஊர் பேர் என்ன? அது அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் தாங்க. ஊர் பேர் சரியா தெரியலைங்க. இது இந்த ரோடுங்க, இந்த கொங்கணபுரம் ரோடு. அது பாலம் தானே, ஒரு இந்தியன் ஆயில் இருக்கு தெரியுங்களா? ரைட் சைடுல மேம்பாலம் தாண்டி லெஃப்ட் சைடுல வீடு, மாமா வீடு தானே. சரி, நீங்களே ஜாடு, எல்லாருமே ஜாடு. மாமா வச்ச எல்லாமே அண்ணா. ஓகே, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வச்ச எல்லாம் தானே. சரி. ஹாய் சொல்லுங்க. ஓகே, டன். ஓகேங்களா? சரிங்க. ஓகே. வீடியோ பார்த்தாமா? அண்ணாங்க இப்போ போயிட்டு ஒன்றா இங்கே ஹில் ஸ்டேஷன்லேயே எங்கேயாச்சும் செஞ்சு சாப்பிட்ருங்க, இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம்னு நினைக்கிறேன். கட்டப்பா சீட்டிங் போடுவோம் கொஞ்ச நேரம். சீட்டிங்கெல்லாம் இல்லை, வா போகலாம். எல்லாம் கூட பேக் மாட்டிக்கிட்டா கொஞ்ச நேரம் மட்டும். அதுக்கப்புறம் காலேஜ் வர போகணும். காலேஜா? அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. காலேஜெல்லாம் மறந்துடு ஐயா.
இதில் யோசிச்சு பாரு அந்த ஆட்டை எப்படி இழுத்துட்டு போயிருப்பேன்னு. அது வரவே மாட்டேங்குதுடா அந்த ஆடு. அது தெரில என்ன இடம் புதுசுங்கிறனாலயா இல்லை என்னன்னு தெரியல. இல்லை அந்த ஆட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சான்னு தெரியல நம்மளை கைமா பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த ஆடு வரவே இல்லை. கைஸ் நம்ம என்ன சொன்னது தான், ட்ரெக்கிங்லாம் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய எனர்ஜி லெவலில் எந்தளவுக்கு மெயின்டைன் ஆகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ஆள் பார்த்தீங்களா, இத்தனைக்கு ஜிம்பாய் அப்படி தானடா, ஜிம்பாய் தானே, ஜிம்பாய். எனர்ஜி லெவலில் பார்த்தீங்களா, மேடையில் வந்து முதிச்சு தள்ளிவிடு. நீ பசு படிக்கட்டிலே படுத்துக்கிட்டு தான் இருவ, மேலே ஏறி வந்து எண்ணி மிக்கிற இருக்கும். சீட்டிங் போடுறியா? வயசானுங்க அவங்க கூட நடந்து போகிறாங்கடா. பாய், நான் படுக்கிறேன். அவ்வளோதான். அப்போ அந்த இதுக்கு ஃபோன் பண்ணிட்டுமா, பாடைக்கு ஃபோன் பண்ணிட்டுமா? அவனை சேர்த்து தைக்கிற தெரிஞ்சிருந்தா காரில் வந்துருக்கலாம்டா. கார்ல நம்ம பைக்கில் வந்துருக்கூடாது, காரில் வந்துருக்கலாம். அப்புறம் உன்னை எப்படி தூக்கிட்டு போகிறது? உன்னை எப்படி தூக்கிட்டு போகிறது? இன்னும் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவனுக்கு வந்தோடனே அவனுக்கு வந்து அது இவ்வளோ தூரம் ஏறி தூக்கிட்டு போகணுன்னா சத்தியமாக வர மாட்டான். ஆனால் அவன் அங்கேயே எங்கேயாச்சும் அடக்கம் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு தான் சொல்லுவானுங்க சத்தியமாக. அது தம்பி நீங்கள் இவன் தம்பிக்கார இருக்கான் பாருங்க நந்து, அவ்வளோதான். ஆனால் அதெல்லாம் அவ்வளோதான், டைம் முடிஞ்சு போச்சு. நீ அவன் அங்கேயே ஒரு வாரமாக செஞ்சுட்டு வந்துடு, சாமிக்கு வச்சுட்டு வந்துடு அப்படின்ட்டுருவான். அது இவ்வளோ தூரம் ஏறி வரணும்னா அவ்வளோதான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. கைஸ் இப்போ என்னென்னா, ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி தூரம் எல்லாம் முக்கால்வாசி தூரம் தான் வந்திருப்போம். இன்னும் இருக்குது, அவ்வளோ தூரம் இருக்குது. பையன் இங்கே வந்து எத்தனை ஒரு 4-5 ஸ்டாப்பிங் போட்டிருப்பியா? 5ஆவது ஸ்டாப்பிங்கு. இங்கேருந்து அந்த அந்த இறக்க தெரியுதுங்களா, அந்த ஸ்லோப் தெரியுதுங்களா, அது வரைக்கும் போனால் ஆனால் முடியல, ஸ்டாப்பிங் போடலாம். மறுபடியும் அங்கேருந்து ஒரு 20-30 மீட்டர் தான் இருக்கும், மறுபடியும் ஸ்டாப்பிங் போடலாம் அப்படிங்கிறான். ஆள் என்னாச்சுன்னு தெரில, போட்டு ஆள் என்னாச்சுன்னு தெரில, ஆள் ரொம்ப டயர்ட் ஆகிறான். காப்ஸு பிடிக்குது போல் ஆளுக்கு, கீழே லைக் காப்ஸு பிடிக்குது போல், அதனால ஸ்டாப் எடுத்துகிட்டே இருக்கிறோம். எனக்கு பெருசாக எனர்ஜி இருக்குது, எனக்கு அந்தளவுக்குலாம் மூச்சு வாங்கல, நான் நார்மலாக தான் இருக்கேன். இப்போது இந்த ட்ரெக்கிங் ஏறி பார்த்தனால தான் அவனுக்கு வந்து அவனோட இதுவே தெரிஞ்சுது, ஸ்டாமினா எவ்வளோ இருக்குது, அவனால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவன் எந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறான் அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாருங்கள், அவன் கழட்டி பேக் என்கிட்ட கொடுத்தான், அவன் போட்டிருந்த ஜர்க்கினை கூட என்கிட்ட கொடுத்தான். எல்லா வெயிட்டையும் இப்போ நான் தான் லோட் பண்ணிட்டு வரேன். தெரிஞ்சுங்களா, கழட்டிடலான்னு பார்க்குறேன். அவன் பாருங்கள் அடுத்து ஹூடி கழறான் தான். அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தனி எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? ட்ரெக்கிங் போனால் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களாடா? யாரும் கூட பேசிட்டு போகிறது தானே, அது ஓகே தான், நல்லாயிருக்கும். பாருங்கள், வேக்குது பாரு, வேக்குது, ஆளுக்கு வேத்திருச்சு. சரி கைஸ், நான் மேலே போய் இப்படி இருந்தால் கூட நடந்துடலாம். இவ்வளோ தூரம் வேணாலும் இப்படி இருந்தால் நீங்கள் நடந்துருவ 10 கிலோமீட்டர்னாலும் சத்தியமாக. இந்த பக்கம் பாருங்க, இந்த வியூ, சைடு வியூ. என்கிட்ட சார்ஜ் இஸ்யூ மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதனால் அங்கே பாருங்கள் பவர் பேங்க்கு ஜாக்கெட்டில், இந்த பக்கம் பவர் பேங்க்கு, இந்த பக்கம் மொபைல் போட்டுக்கிற மாதிரி ஜாக்கெட் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறேன். காய்ஸ் மறுபடியும் மேடு வந்துச்சு காய்ஸ். நான் படுத்துருவேன் இங்கே. அழுகுறான் ஆள். நான் இருக்கிறேன், அவன் தனியாக தான் வந்திருக்கான் அப்படிங்கிறனால கூட வந்து ஏறிக்கிட்டு இருக்கிறான். இல்லை யாராவது என்ன 2-3 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த 2-3 பேர் எப்படியும் அங்கேயே நின்றுப்பானுங்க, அவனுங்களோட இவனும் அங்கேயே நின்றுப்பான், வந்திருக்க மாட்டான். சரி ஒரு டாஸ்க்கு நம்ம சேஸ் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சத்தியமாக வந்திருக்கோம். போய் பார்க்குறியா? போனானா இங்கிருந்து போய் பார்க்குறியா? இது மேடு கூட ஏறிலாம் பார்த்துக்க, இதெல்லாம் ஏறி வர முடியாது, அங்கேயே படுத்துருவேன். அவ்வளோதான். எதுக்கு ஏறி வர? போயிடுவேன் அவன் கடைசிக்கு. அப்படியே இறங்கிற கீழே, நான் உனக்கு கீழே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்கறியா? ஆமாம், 70 ஏர்பின் பண்ணியும் அப்படியே இறங்கிரு,
உனக்கு கீழே வந்து பார்த்துக்கிறேன். ஆள் இருக்க மாட்டேன். ஆள் இருக்க மாட்டேன். உடம்பு இருந்தால் சரி, உசுரெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மேலே போய் டாப் வியூ காட்டுறேன். கை வலிக்குது எனக்கு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேலே டாப் ரீச் ஆகிடுச்சு. டாப் ரீச்னா எங்கள் அவ்வளோதான் வந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட டாப். இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது. கோயில் காட்டணுமே நான் உங்களுக்கு. சரி ஓகே, எதுக்கும் போய் காட்டுறேன் பாருங்கள். வந்தோம், அப்புறம் காமிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் காட்டுறேன். இது ஒவ்வொரு டைம் வந்து குவாலிட்டி குறைஞ்சாலும் ஸோ உங்களுக்கு வந்து நான் பேக் கேமராவில் காட்டுறேன். கைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவில். அந்த மேலே டாப்பில் இருக்குன்னு சொன்னது அந்த கோவில். பையன் பாருங்கப்பா முடியலையாட்டு இருக்குது. எல்லாம் உட்காந்துக்கிட்டா ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறாங்க. கிடா வெட்டிட்டு அவங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்போ நான் ஃபோட்டோ எடுத்தோம். நான் ராகேஷ் செஞ்சு அவனுங்களும் வந்தப்போ. அப்போ கொஞ்சம் குட்டி பசங்க. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்து நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ எடுத்தோம். அது நல்லாயிருக்கும், அந்த வியூ நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோஸ் இன்னும் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்கிறேன். இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். நானே எங்கள் பாப்பாங்களும் எடுத்த ஃபோட்டோ இருக்கும். ஃபுல்லாக அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறை ஸ்லோப் தான் இருக்கும். அவனுக்கு ராக்கெட் செஞ்செல்லாம் அங்கே இறங்கி ஒரு டைம் கரெக்டாக இருந்துச்சு. வந்தப்போ ஏய் வரையாடா கீழே. ஏய் கீழே வரையா? ஏன் இங்கே தான்டா. நான் இப்போ கூட புதுசாக வந்துட்டுனா கண்டிப்பாக இறங்குறதுக்கு யோசிப்பேன். ஆல்ரெடி இங்கே கீழே வந்திருக்கு, அதனால தான் நான் வரேன். இங்கே அதுவும் சிட்டிங் உட்கார மாதிரியே இடம்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த கல்லெலாம் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? உட்கார மாதிரி உட்காரத்துக்காகவே இது ரெடி பண்ணியிருப்பாங்க பாருங்க. தெரியுது கீழே இன்னும் ஸ்லோப்பாக தெரியுது பார்த்தீங்களா? இது வரைக்கும் வரலாம், கீழே இன்னும் கூட போகலாம். ஆனால் அது வேணாம், தேவையில்லை. இங்கேருந்தே வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இதோட நிறுத்தி பண்ணாமல் தெரியுதுங்களா? இந்த வியூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் காசம் தான் இங்கே வந்து. இங்கே பார்த்தீங்களா கோழி தெரியுதா? என்னன்னே தெரியல பாவம். இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறோம். தப்பாக எதுவும் பண்ணல, கெட்டதுக்காக எதுவும் பண்ணல. நம்ம ஓகே கைஸ் நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்காட்டி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த இடம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல கீழே கல்லுக்குட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலி ஏதோ கவரில் மாட்டிக்கிச்சு போல். கவரில் மாட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருந்தது. நான் பார்த்துட்டேன். சரசன்னு காய்கறி சவுண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். ஏதோ உள்ளே ஏதோ மாட்டிச்சு. நான் உடக்கம் அந்த மாதிரி ஏதோ நிற்க நினச்சேன். ஆள் ஃபோன் ஓடி நின்றுட்டு இருந்தது. அப்படி தான் நின்றுட்டு இருந்தேன். சவுண்டு வந்து ஆள் செருக்காயிட்ட ஒரு செகண்டு. அங்கே இருக்கிற கோழி குத்திச்சிருக்குறாங்களே, அந்த கோழிக்கு தான் வந்து உயிர் வந்துருச்சுன்ட்டு ஆள் அப்படியே மேலே எங்கேயும் முடிக்கிறான் திருன்னு. அவன் பார்த்துட்டு அந்த எலி வந்து வெளியே ஓடிடுச்சு. அந்த எலி மட்டும் வெளியே ஓடாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக ஆள் மேலே தான் இங்கே மேலே ரன்னிங் எடுத்திருப்பான். ஆள் மேலே ஏறும்போது அவ்வளோ சிரமப்பட்டிருந்தான். ஓடும்போது பார்த்துருக்க மாட்டான். உயிரை கையில் பிடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிருந்துருப்பான் ஆள். சரி வயசு நான் அவ்வளோதான் கிளம்பியாச்சு. நான் சொன்னல கடை வெட்டிட்டு வருவோன்னு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கடை வெட்டி குச்சியில் கட்டி தூக்கிட்டு போகிறாங்கப்பா. இதெல்லாம் மேலே ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைமிங்னா 1 hour இருக்குமாடா அதிகபட்சம்? 1 hour தான். அவ்வளோதான், 1 hour தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நல்லா இருந்தது. பெருசாக எனர்ஜிலாம் லாஸ் ஆகலை. ஏன் அப்படின்னா ஹில் ஸ்டேஷனு சின்ன இருந்தது. இவனுக்கு மட்டும் தான் வேத்திருக்க மாட்டேன். எனக்குலாம் பெருசாக ஒன்றும் வேக்கல. வரோட வண்டி இருக்குது. அவ்வளோதான் கிளம்பி வச்சு வண்டி இங்கே தான் நிறுத்திருந்தோம். அக்கா கடையில் காலையில் சாப்பிட்டோம்ல, அக்கா கடையில் நிறுத்திருந்தோம். அப்படி சாப்பிட்டு கிளம்ப அடுத்த ஸ்பாட்டு எங்கே போகிறது, என்னென்னா எங்கே போகலாம். இப்போது நம்ம வந்தல இந்த கோயிலுக்கு வந்தால கீழே இருந்து இங்கே வர வழியில் வியூஸ் நிறைய சூப்பராக இருந்தது. நான் வரையில எடுத்துக்கலாம். எனக்கு ஃபோன் சார்ஜஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ சார்ஜ் போட்டேன். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுற வியூலாம் சூப்பராக இருக்கும். நான் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஹெல்மெட்டில். ஸோ உங்களுக்கு வந்து வியூவில் எல்லாமே கவர் ஆகும்.